ஹலோ, வெல்கம் டு இரவி ஹேர் அண்ட் மேக்கப். நான் தான் சிவானந்தவல்லி. vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஒரு மேக்கப் vlog போடலான்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபோன் எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பிரைட் ப்ளேஸ்க்கு போனதுக்கப்புறம் சரி அவங்க என்ன சொல்லுவாங்களோ இல்லை ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு பயத்தில் விட்டுடுவேன், எடுக்க மாட்டேன். ஸ்டார்டிங்லாம் சரியாக தான் ஏன் இருக்குது, நம்மக்கிட்ட ஃபினிஷிங் சரியில்லையா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம் எனக்கு. எப்படியோ இந்த மேக்கப்பாவது கண்டிப்பாக vlog எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி. நான் வீட்டில் எல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா அவங்க எல்லாமே வீட்டில் இருக்கவங்க 2 பேரும் ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கொழுக்கட்டை சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. சரி நான் மட்டும் செஞ்சு, நான் வேறு நைட்டு வருவேன், அங்கேயே சாப்பிட்டு வருவேன்னா நான் வீட்டுக்கு வருவேன்னு தெரியாது, செஞ்சு எல்லாம் வீணாக போய்டும். மதியம் வேறு நம்ம பிரைடல் கிளம்பணுமா, அதனால் எனக்கு டைம் இல்லை. வீடு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, பூஜா கபோர்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு, சாமி கும்பிட்டு, சுண்டல் மட்டும் செஞ்சு சாமி கும்பிட்டு, ஸ்டூடியோ வந்து பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்து பிரைடலுக்கு கிளம்பியாச்சு. இவங்க வந்து என்னை ஒரு 3 months முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. ஒரு ட்ரையல் எடுத்தாங்க, அப்புறம் சாரீ ட்ரேப்பிங் கேன் கேட்டிருந்தாங்க, அதுவும் வந்து ட்ரேப் பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க வந்து நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, எனக்கு சென்னையில் தான் ஈவெண்ட். எனக்கு இப்போலாம் வந்து கொஞ்சம் சென்னையில் கிடைக்குது. நான் நினச்சது அதுதான், எனக்கு சென்னைக்குள்ளே கிடைச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி சென்னைக்குள்ளேயே கிடைச்சது. போகிற வழியில் வந்து என்னோடய ப்ரோ பேட்ச் ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்ருதி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. சும்மா நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் ஓகே வாங்க சொல்லிட்டு நானும் கூட்டிகிட்டு போயிட்டேன். எங்கே அப்படின்னா, நமக்கு பாடியில் தான் நமக்கு அந்த ஈவெண்ட் இருந்தது. அன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருந்தது. சென்னையில் பார்க்கவே ஏதோ ஒரு பெங்களூரில் இருக்கிற ஃபீல் மாதிரியே இருந்தது. ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து அப்படியே கிளம்பிட்டு இருந்தோம். 2 பேரும் நல்லா கனெக்ட் ஆகிட்டு செம்ம ஜாலியாக வந்து பேசிகிட்ருப்போம். அப்புறம் இப்போ சென்னையில் இருக்க சிக்னல் எல்லாமே அந்த ரெட் லைட் வந்து ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருக்குது. நாங்கள் வந்து மண்டபம் ரீச் ஆகிட்டு பேகெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம் பொண்ணு ரூமுக்கு. ஆஸ் யூஷுவல் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு மதியமே போயிட்டோம். ஒரு 1:45 அந்த டைமுக்கே போயிட்டோமா. அதனால் எப்படியும் யாரும் இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் தான் எல்லாம் ஸ்டேஜ் எல்லாமே டெக்கரேட் பண்ணுவாங்க, எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணிவிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த 5-6 எல்லாம் ஈவெண்ட் இருந்திருக்கும் போல். இவங்க தான் நம்ம பிரைட் ஜெயலக்ஷ்மி. அவங்க ஒரே குஷி மூடில் இருந்தாங்க. வெட்டிங் அப்படின்றதுனால பேசிக்கிட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு நம்ம வந்து 2 சாரீ ட்ரேப்பிங் இருந்தது இன்றைக்கி. ஒன்று வந்து இப்போ சும்மா நார்மலாக கட்டுறது, செகண்ட் வந்து மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் அவங்க தட்டில் வச்சு வாழ்த்தி கொடுப்பாங்க, அந்த சாரீ ஒன்று இருந்தது. மேக்கப்லாம் எந்த மாதிரி அப்படின்றது நாங்கள் முன்னாடியே வந்து பேசிட்டோம். இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு என்கேஜ்மெண்ட் மேக்கப் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நான் உங்களுக்கு வெட்டிங்க்கு பண்ணுறேன், பட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரையல் எடுத்துகிட்டு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் வந்து எடுக்க சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் ட்ரையலில் ஒன்றுமே காட்டல. நான் மேக்ஸிமம் ட்ரையலில் ஒரு 20 or 30% தாங்க வந்து ஆக்சுவல் டேக்கும் இன்றைக்கும் பண்ணுறது அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அதுலேயே அவங்க வந்து பிடிச்சி போயிட்டு எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து நம்மக்கிட்ட புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு ஈவெண்ட்டுக்கும் வந்தாச்சு. நாங்கள் தான் என்ன லுக் அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடியே நாங்கள் பேசிட்டோம். இருந்தாலும் நான் ஒவ்வொரு முறை அவங்கள கேட்டுப்பேன், உங்களுக்கு இது ஓகேவா இருக்கா, இந்த மாதிரி பண்ணலாமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்பாட்டில் அவங்களுக்கு மைண்டு வேறு மாதிரி இருக்கும். ஒரு 3 months முன்னாடியே நாங்கள் இதெல்லாம் பேசிட்டோமா. சரி இப்போ வந்து ஏதாவது சேஞ்ச் இருக்கும், புதுசாக ஏதாவது வீடியோ பார்த்துருப்பாங்க, இல்லை யாரோட ஈவெண்ட் பார்த்துருப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் குட்டி குட்டி ஐடியாஸ் அவங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு நான் கேட்டு செக் பண்ணிவிட்டு தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ரொம்ப வந்து ஸ்கின்னை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்கிறோம், மேக்கப் வந்து அப்படியே வந்து நம்ம பண்ணும் போது நல்லா வந்து ஸ்மஜ் ஆச்சு, நல்லா பிளண்ட் ஆச்சு. அது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, பிளண்ட் ஆகணும், ஸ்கின் நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கின் நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு மேக்கப்போட ஸ்டே நல்லாயிருக்கும், அதோட அவுட்புட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் அதை தான் வந்து அன்றைக்கி பண்ணிகிட்ருந்தோம். என்னோடய அசிஸ்டண்ட்
யார் அப்படின்னா கோமதி வந்திருந்தாங்க அன்றைக்கி. அவங்க வந்து எங்கள் ஊர் தான், ஆம்பூர் அந்த சைடு. அவங்க அங்கேருந்தே எனக்கு வந்து அவங்க பழக்கம். அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ எனக்கு தேவைப்படும் போது நான் சொன்னால் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து பெய்ட் ஒர்க் தான் அவங்க வந்து எனக்கு பண்ணுறது. ஏன்னா மொத்தமாக நான் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து மெயினாக பண்ண வேண்டியது எல்லாமே கொஞ்சம் வந்து நமக்கு இதுவாகும். அதனால் அவங்க குட்டி குட்டி ஹெல்ப் எனக்கு வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ நம்ம கூட வந்த இன்னொரு அசிஸ்டண்ட் எங்கேயா பார்க்க வந்து சும்மா தண்ணி கேன் போட வந்தேன் அப்படின்ற மாதிரி என்னோட வந்து ஸ்ருதி வந்து குட்டி வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெயில் எக்ஸ்டென்ஷன் அவங்க ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்பாட்டில் ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷன் எப்படி வைக்கிறது அப்படின்றது வந்து அவங்க ஒரு ட்ரைனிங் மாதிரி இங்கே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ப்ரைடுக்கு வைக்கிறது அந்த இதுவும் அவங்ககிட்ட கொடுத்துருந்தேன். ஏன்னா கிளாஸில் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணுவோம், டைம் எடுத்து பண்ணுவோம். ப்ரைட் ப்ளேஸில் போய்ட்டு எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் பண்ணணும் அப்படின்றது எப்படின்றதையும் அவங்களுக்கு நான் இந்த இதில் வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைடுக்கு நாங்கள் எப்படி சைமல்டேனியஸாக மேக்கப், ஹேர் டூ இது எல்லாமே பண்ணுவோம் அப்படின்றதும் அவங்க பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்க்கணுன்னு நான் சொல்லுவேன். சில பேர் வருவாங்க, சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இட்ஸ் ஓகே, அது அவங்கவுங்க ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம், என்னென்ன வந்து முக்கியமாக பண்ணணும், எதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பண்ணலாம், டைமுக்கு மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிளைண்ட் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் வந்து இந்த செஷனில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜெயா வந்து நிறைய பேசிகிட்டே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் இவங்களும் வந்து ஒரே ஊராம். ஸோ சொல்லவே வேணாம், ஊருக்காரை பார்த்த உடனே ஒரே குஷி ஆகிடுவாங்க, எல்லாம் பேசிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க பேசி பேசி சிரிச்சிட்டே இருந்தாங்க. நிறைய ஸ்டோரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவெண்ட் அவங்களுடைய வெட்டிங்க்கு அந்த பாத்திரம் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து எங்கே வைக்கணும், எங்கே இறக்கணும், அப்புறம் எங்கேருந்து வருது அந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது, அப்புறம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பே பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ வந்தவங்களுக்கு கூட வந்து டிரைவர்ஸ்க்கு இவங்க தான் பே பண்ணணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ ஒரு மேஜர் ரோல் அங்கே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ப்ரைட் வந்து ஒரு பெரிய மேஜர் ரோல் தான் இருந்தும் மீதி எல்லா ஒர்க்கையும் வந்து இவங்க தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வெட்டிங்கை வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது. என்ன மாதிரி மேக்கப் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நைட்டுக்கு வந்து அட்வான்ஸ் ஹெச்டி தான் வந்து பண்ணியிருந்தோம். எதுக்காக அப்படின்னா அட்வான்ஸ் ஹெச்டி நல்ல ஒரு கிளாஸி லுக் அதில் வர மாதிரி, நம்மளுக்கு நிறைய ஸ்வெட் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ கிளாஸியாக இருக்கிறத விட செமி கிளாஸியாக இருக்க மாதிரியும், ஏன்னா ஃபுல் கிளாஸி அப்படின்றதுனால நமக்கு வந்து ஸ்டே இருக்குமான்றது உங்களுக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம், மேட்டாகவும் போக வேண்டாம், செமி கிளாஸியாக இருக்கும் போது நமக்கு ஸ்டேவும் இருக்கும். அதை எப்படி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து முன்னாடி அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஏன்னா எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அவங்களால அந்த மேக்கப் வந்து ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியும். ஸோ நான் அதையும் வந்து அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்க அதே மாதிரி பண்ணாங்களா, மேக்கப் ரொம்ப நல்லா ஸ்டே இருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மார்னிங் ஒரு 2:00 கால் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா எங்களை எழுப்புறதுக்காகவும் எங்களை வந்து டைம் எங்கிட்ட மார்னிங் முகூர்த்தம்க்கு என்ன டைமுக்கு ரெடி ஆகணும் அப்படின்றதை இன்டிமேட் பண்ணுறதுக்காகவும் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அப்போவே வந்து இதுவும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குன்னும் போது நம்ம பண்ணுற மேக்கப் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். இந்த முறையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஏன்னா லாஸ்ட் டைம் நடக்கிற மாதிரி நடந்துடக்கூடாது அவங்களுக்கு அப்படின்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ மேக்கப்லாம் ரொம்ப சட்டிலாக வேணும்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ 2 காஸ்ட்யூம் இருக்குன்னா 2 காஸ்ட்யூமுக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் மட்டுக்கும் நான் வந்து ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுட்டு நான் ஒவ்வொன்றையும் பண்ணி முடிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஹேர் டூ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு மிரர் முன்னாடி உட்கார வச்சுட்டு அவங்களுடைய சாய்ஸ் படியே தான் நான் வந்து ஹேர் டூவும் பண்ணோம். பேக்கில் வந்து கேர்ள்ஸ் சொல்லிட்டாங்க, ஃப்ரண்ட்டில் பஃப் சொல்லிட்டாங்க. அந்த பஃப்பும் அவங்களுக்கு ஓகேவாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அதில் ஸ்லிட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸ்லிட்ஸும் நம்ம வந்து வச்சு கொடுத்துட்டு இருந்தோம். இது வந்து ஈவினிங் ரிசப்ஷனுக்கு முகூர்த்தமுக்கு
என்னை வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு மார்னிங் வர சொல்லிட்டாங்க. நான் அலாரம்லாம் வச்சுட்டேன். இருந்தும் எனக்கு ஒரு முறை அவங்க வந்து டைம் மட்டும் சொன்னாங்க. இதுதான் வந்து ஜெயாவோட ஃபுல் ரிசப்ஷன் மேக்கப். இது வந்து சும்மா கொஞ்ச நேரம் இந்த சாரி கட்டிகிட்டு இருந்தாங்க. மெயின் சாரி அவங்க வந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் சோக்கர், அப்புறம் இயரிங், சுட்டி, ஒட்டியானம் இது மட்டும்தான் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது, இந்த லுக் ரொம்ப நல்லா இருந்தது. பேஸ் ரொம்ப அழகாக இருந்தது. லிப்ஸ்டிக்கும் ரொம்ப நல்லா வந்து செட்டாக இருந்துச்சு. மேக்கப் லுக் எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அவங்களுக்கும் ரொம்ப வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஃபோட்டோஸ்க்கும் நல்ல டைம் இருந்தது. நாங்கள் ஒரு 1 hour பிஃபோரே வந்து பண்ணிட்டோம். ஏன்னா ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும், அதுதான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து பசி வந்துடுச்சு. பசி வந்தால் ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்க ரிலேட்டிவ் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஸ்நாக்ஸும் வந்து சாப்பிட்டு ஓரளவுக்கு அவங்க வந்து ஸ்டாமினா கிடச்சிது. நானும் சொல்வேன், ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கோங்க, ஏன்னா ஸ்டேஜில் ரொம்ப நேரம் நிற்கணும் இல்லையா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி மேக்கப் வந்து செமி கிளாஸின்றதுனால நல்ல ஒரு ஷைன் இருந்தது மேக்கப்பில். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் அந்த ஷைன் எந்தளவுக்கு அவங்களுக்கு சீக்கில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐப்ரோஸும் வந்து கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் போல்டாக கேட்டிருந்தாங்க. அதுவும் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ரொம்ப தின்னாக இருந்தது. அப்புறம் லேஷஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இது பண்ண சொன்னாங்க. அதோட சைஸை நான் வந்து குறைச்சி பண்ணி கொடுத்தேன். லென்ஸ் வந்து பியூர் ஆசல் தான் கேட்டிருந்தாங்க, லைக் ப்ரௌன் ஷேடு. அதுவும் நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். டோட்டலாக அவங்க வந்து அவங்க மேக்கப் வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தான் வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஹேர் ஸ்டைலும் அப்படி தான் பண்ணாங்க. ஒரு ஃப்ளார் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளாரே நல்லா இல்லை, செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேஜ் டெக்கரேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஃப்ளாரை வந்து செட் பண்ணி விட்டோம். நீங்கள் பின்னாடி மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லாவெண்டர் ஃப்ளார் அதை தான் வந்து வச்சுருந்தோம். டோட்டலாக இந்த லுக் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜெயாக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ஃபுல்லாகவே வந்து பண்ணி முடிச்சுட்டு நெயில் எக்ஸ்டென்ஷனும் வந்து நான் அவங்களுக்கு வச்சுருந்தோம். நல்ல ஒரு கோல்டு ஷேட் வச்சுருந்தோம், முகூர்த்தமுக்கும் சேர்த்து. கை பார்க்கும்போதே தெரியும். லென்த்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தோம், ஏன்னா மார்னிங் ரிச்சுவல்ஸுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃபோட்டோ ஷூட்டும் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். இதை எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு 7 போல் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு மார்னிங் நாங்கள் வந்து திரும்ப கிளம்பணும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் கிளம்பி திரும்ப ஜெயாவே முகூர்த்தமுக்கு ரெடி பண்ணேன், வரணும். ஓகே, இந்த வீடியோ எங்கே முடியுது. நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து நான் அடுத்து வந்து ஷேர் பண்ணுறேன்.